அனைவருக்கும் திருப்பசு அஸ்ட்ரா சார்பாக இனிய வணக்கங்கள். 2024 மே மாத ராசி பலன்களில் கோச்சாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி கோச்சார கிரகங்கள் சஞ்சாரம் இந்த மே மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மேசத்தில் சுக்கிரனும் சூரியனும், ரிஷபத்தில் குரு இப்போ தான் பெயர்ச்சியார் இன்னைக்கு வரப்போகிறாரு. மத்தியானம் 12:30 மணிக்கு குரு பெயர்ச்சியார் மே மாதம் 1ஆம் தேதியே. சரிங்களா? அப்போ கன்னிக்கு கேது பகவானும், மகரத்தில் சந்திர பகவானும், கும்பத்தில் சனி பகவானும், அதே சமயம் மீனத்தில் பார்க்கும்போது செவ்வாய், ராகு, புதன் என்ற முக்கூட்ட சேர்க்கையும் இந்த மாதம் காணப்படுது. ஸோ இந்த மாதிரி கோச்சார கிரகங்கள் இருக்கிற நிலையில் ராசி பலன் நம்ம பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு இந்த கோச்சாரங்கள் எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதல் எடுத்தோடனே ஏன்னா கண்டக சனி ஓடிட்டுருக்குது, அஷ்டம ராகு வேறு போயிட்டுருக்குது. இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் மே 1லேயே குரு பயிற்சி ஏற்படுறதுனால தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதனால் வரைக்கும் ஒரு பயம் நமக்கே தெரியாத ஒரு சின்ன சின்ன பயங்கள் இருந்துச்சுல்ல, அந்த பயங்கள்லாம் அடியோடு போகிற மாதத்தோட முதல் தொடக்கமே உங்களுக்கு அந்த பயத்துலேருந்து வெளியே வந்துடலாங்க ஒரு நம்பிக்கை வேணும். என்ன தான் நமக்கு இது இருந்தாலும் முதல்ல நாம் நம்மளை நம்பணும்ல, அந்த நம்பிக்கை ஏற்படுற மாதம் கண்டிப்பாக சிம்மத்துக்கு இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். மே 14ஆம் தேதிக்கு மேற்பட்டு நம்ம பார்க்கும்போது புதிய பொறுப்புகளோ, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பதவிகளோ, இல்லை ஏதாவது பட்டங்களோ, அது பட்டம்னு நம்ம சொல்லிடுறோம். அதாவது புதிய பொறுப்புகள், அதாவது உங்களை நம்பி ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட போகுது. அந்த பொறுப்புனால ஒரு ஆதாயம் யார் கொடுத்தவங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது அப்படி நாம் எடுத்துக்கலாம். மிக முக்கியமாக அரசாங்கம் சார்ந்த ஆதாயங்கள், ஏன்னா ராசிதிபதியே உச்சமாக மேசத்தில் இருக்கிறனால அரசாங்கம் சம்மந்தமான வேலைகள் அதிகமாக இப்போ அரசாங்கம் சம்மந்தமான வேலையில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்து மூலிமா நம்மளுக்கு இப்போ ஆதாயம் தேவை, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு சைன் வாங்கணும் அப்படிங்கிற ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடுகளை கூட்டி கொடுக்கும். அது நமக்கு சாதகமாக தான் முடியும். அதே சமயம் குறிப்பாக அரசாங்கம் சார்ந்த சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்களா, அவங்களுக்கும் இந்த மாதம் நமக்கு ஆதாயத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சமயம் குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் ஆரோக்கியம் அதுவும் நல்லா இருக்குது. அதே சமயம் அரசாங்கம் சார்ந்த உதவிகள் கிடைக்கிது, புதிய பொறுப்புகள் வருது. எல்லாத்துக்கும் மேலாக மிக முக்கியமாக தைரியம் வருது இந்த மாதம். ஏன்னா சிம்ம ராசின்னு பேர் என்ன, சிம்ம ராசின்னு கெத்தாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே நம்ம அட்டைக்கு தான் வாசிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் போய் முதல்ல ஒரு தைரியமாக ஒரு பேச்சு எடுக்கிற டைமாக இந்த மே மாதத்தை நாம் எடுத்துக்கலாம். சரி, அப்போ இதெல்லாம் கவனம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தந்தையின் உடல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பயணங்கள், வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணுறங்க, நீண்ட தூர பயணங்கள், குறிப்பாக நீண்ட தூர பயணம் தான் நம்ம சொல்கிறோம். பக்கத்தில் கூட நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லத பலன்கள் கொடுக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறமும், தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு நிறத்தையும் தவிர்த்துக்கிறது உத்தேசமான பலன்களை கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்கும் ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு மே 1லேயே குரு தான் 5ஆம் பார்வையாக பெயர்ச்சடைஞ்சு குரு தான் 5ஆம் பார்வையாக கன்னி தான் பார்க்க போகிறார். ஸோ இதனால் வரை இருந்த சுபகார சுணுக்கங்கள் அத்தனையும் விலக போகுது. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. குரு சுப நிகழ்ச்சியை பார்க்கறனால, குரு பார்க்கறனால இதெல்லாம் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கா, திருமண பாக்கியம் தள்ளி போயிருக்கா. ஆனால் இது மாதத்துக்கான பலன்கள் நம்ம சொல்கிறோம். உங்கள் கோச்சாரத்தை உங்கள் சுயஜாதகத்திலையும் இப்போ 5ஆம் அதிபதி புத்தியோ திசையோ போயிருந்தாலும் 7ஆம் அதிபதி புத்திய திசை இப்போ நடப்பில் இருந்து உங்கள் திருமண யோகமும் இப்போ கூடி இருந்து தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா இப்போ கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக வரனால கண்டிப்பாக அந்த சுபகாரியங்கள் நிறைவேறும். யாருக்கு எந்த மாதிரி சுபகாரியங்கள் தடைகள் இருக்கோ அந்த தடைகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி தடைகள் விலகி அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு ஆரம்பமாக இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்கும். பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்கள் எல்லா விஷயத்திலும் நம்ம எதிர்பார்க்கலாம் உறுதியாக. சரிங்களா? அதே சமயம் சகோதர உறவு மூலியமாகவும் ஆதவங்க இருக்க போகுது. உயர் படிப்பு ஏதாச்சும் படிக்கணுமா, மாஸ்டர் டிகிரி போட்டிருக்கோம் அது தள்ளி போயிட்டே இருக்குது, டாக்டரேட் படிக்கிறதுக்காக போட்டிருக்கோம் அதுவும் தள்ளி போயிட்டுருக்கா. இந்த மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். அதற்கான ஆட்கள் நீங்கள் மீட் பண்ணுவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு நிச்சயம் அது அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகுது. அதே மாதிரி சொந்த பந்தங்களுடன் சுப செலவுகள், அவங்கள போய் நீங்கள் உறவு முறைகளை பார்க்குறது, இல்லைனா அவங்க உங்களை வந்து பார்க்குறது, நீங்கள் உங்களோட சேர்ந்து வெளியூர் சுற்றுலா மாதிரி வெளியே போகிறது, இந்த மாதிரி சுப செலவுகள் ஏற்பட போது அதை சந்தோஷமாக செய்யுங்க. மனசுக்கு திருப்தியும் ஆனந்தத்தையும் அந்த செலவு நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஸோ ஆக மொத்தத்தில் குடும்ப வகையில் அந்த சந்தோஷமான காரியங்கள் இருக்க போகுது, வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. ஸோ இது எல்லா சுகம் கிடைச்சாலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சுயதொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா களத்தில் அதாவது கர்மஸ்தானம் சுயதொழில் குறிக்கிற கிரகங்கள் இப்போ நமக்கு சாதகமாக இல்லாத ஒரு காரணத்தினால், சரிங்களா? அதனால் ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் சுயதொழில் செய்கிறவங்க மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி
குழந்தைகள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நம்ம ஒரு கவனமாக இருந்துக்கணும். இந்த 2 தவிர மற்ற அனைத்துமே நற்பண்கள் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதே சமயம் இந்த மாதம் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நீலமும், தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை நிறமாகவும் இருக்குது கன்னிராசிக்கு. சரிங்களா? அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு நம்ம ஒன்று தான். துலாம் ராசிக்கு 2 நாளில் நம்ம முடிச்சுக்கலாம். மே 19க்கு முன்பு ஊமை, மே 20க்கு பின்பு ராஜா. அப்படி தான் நம்ம பிரிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா ராசி அதிபதியே பாதகாதிபதியோட அஸ்தகமாக்கிற இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயத்துலையுமே மே மாதத்தில் துலாம் ராசிக்காரங்கள் சற்று கவனமாக தான் இருக்கணும். அது மிக முக்கியமாக மே 19 வரைக்கும் அது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அது குடும்பமாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், சுயதொழிலாக இருக்கலாம், பயணங்களாக இருக்கலாம், எதாக வேணும் இருக்கலாம். ஆனால் மே 19 வரைக்கும் ரொம்ப கவனமாக அதை நம்ம விஷயத்தில் கையாண்டுக்கணும். முக்கியமாக சைன் போடுறப்ப கவனமாக இருக்கணும். ஸோ 19 கடந்துருச்சுன்னா அனைத்திலும் சுபங்கள் அப்படியே நம்ம எடுத்து மாற்றிக்க வேண்டியதான். அனைத்திலும் சுபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி போகுது. ஸோ மே 19 வரைக்கும் அனைத்து விஷயத்திலும் கவனமாக இருங்க. மே 19க்கு பின்பு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 2 லைனில் முடிச்சுட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து சொல்கிறத விட கவனம்னு ஒரே வார்த்தை 19 வரைக்கும் கவனம்னு சொல்லிட்டுனா அதை நீங்கள் கவனமாக இருந்துப்பீங்கல்ல, அவ்வளோதான். சிறு கவனம் நம்ம பெரிய பாதிப்பு வந்து நம்மளை காப்பாற்றிடும். ஸோ அதனால் என்னடா அதை இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நீலம், தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. அடுத்த ராசி நம்ம பார்க்க போது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கஷ்டத்துலேருந்து விடுபட்டு வர்ற ராசியில் முதல் ராசியே விருச்சிக ராசி. அதற்கான முதல் படியே மே மாதம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. குரு அதாவது 7ஆம் இடத்துக்கு கலத்திரஸ்தானத்துக்கு பயிற்சியாகி அழகாக நம்ம ராசியை பார்க்க போகிறாரு. அனைத்து சுபகாரியங்களும் நடக்க போகிற அற்புதமான மாதம். இந்த வருஷம் யாருக்கு திருமணம் ஆகிறவங்கள 80% விருச்சிக ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. யாரெல்லாம் திருமண வயது கூடி இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கு நினைக்கிறீங்களா, அவங்க எல்லாருக்கும் இப்போ நீங்கள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை பேசலாம், ஜாதகத்தை நீங்கள் வெளியிடலாம். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். உங்கள் சுய ஜாதகமும் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு டக்குன்னு சுப விஷயம் நடக்க ரெடியாக இருக்குது. அதே சமயம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணுமா, அதுக்கு தள்ளி போயிட்டே இருக்கா, அதுக்கு எடுங்க. அது போக ட்ரீட்மெண்ட் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா, டெஸ்ட் பை மூலியமாவோ இல்லை வேறு ட்ரீட்மெண்ட் மூலிமா அது கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. இந்த மாதம் அதுக்காக சர்ச் பண்ணுங்கள், நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. அவங்க மூலியமாக கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைச்சி இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்புகளை இந்த மாதம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அதே சமயம் வேலை, சுயதொழில் மேன்மை எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ்ஸாக, அதாவது எப்படி துலாமுக்கு கவனம் சொன்னோமோ அதே மாதிரி விருச்சகத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் ப்ளஸ்ன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். வேலையில் நல்ல முயற்சி இருக்க போகுது. புது இடமாற்றம் வரும், தாராளம் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நல்ல உங்களுக்கு ஆதாயம் தான் கிடைக்க போகுது. சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்களா, வேலையில் அற்புதமான மாற்றம். அதுவும் அதாவது பேங்க் செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா, இல்லை நீங்கள் சொந்தமாக ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாமே, அதாவது ஆன்மீக சம்மந்தமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஆன்மீக சம்மந்தமான பொருட்கள் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களா, இது எல்லாத்துலேயுமே இந்த மாதம் அற்புதமான லாபம் இருக்க போகுது. ஸோ விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே வரிசை லாபம். இந்த மாதம் நீங்கள் தொட்டதெல்லாம் லாபம் அப்படின்னு சொல்லிடலாம். குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்பட போகுது, குழந்தைகள் நன்றாக படிக்க போகிறாங்க, நீங்கள் சொல் பேச்சை கேட்டு குழந்தைங்க இப்போ இந்த மாதம் நடந்துக்க போகிறாங்க. ஸோ அனைத்து விஷயத்துலேயும் சுப பலன்கள் அப்படின்ட்டு ஒரே வாரத்தில் நம்ம முடிச்சுக்கலாம் விருச்சிக ராசிக்கு. அப்போ நம்ம இதில் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து பிரச்சனை யாராச்சும் இந்த வருஷம் தான் இருக்குன்னா இந்த மாதம் அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தைகள் இருந்தால் அதை தவிர்த்துருங்க. பூர்வீக ஊருக்கு நாங்கள் போயிட்டு வரோம், சொந்த ஊருக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சொந்த பந்தங்களோட கொஞ்சம் கவனமாக பேசிக்கணும். இல்லைன்னா அது சட்ட சிக்கலை ஏற்படுத்திடும். ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதை மட்டும் கவனமாக இருந்துட்டாவே விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் முழுக்க அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதத்தில் அற்புதமான நிறம், அதிர்ஷ்டம் தரும் நிறம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மஞ்சள் நிறமும், தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு நிறத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ சொன்ன பழைய கவனமான விஷயத்தில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும். நல்ல அதிர்ஷ்டமான பலன்களையும் மன நிறைவான விஷயங்களையும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூறி மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம். நல்லதே நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.